Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. Subscriber real life incident inspired by subscribers. இந்த சந்தாதாரர்களின் உண்மை பேசும் சம்பவம் உங்களால் உருவாக்கப்பட்டவை. ஹாய் வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் பேக் டு ரேவே. சப்ஸ்கிரைபர் ரியல் லைஃப் இன்சிடென்ட்ல வழக்கம் போல இன்னைக்கும் உங்களுக்காக ஒரு தரமான உண்மை சம்பவத்தோட தான் வந்திருக்கேன். அந்த உண்மை சம்பவத்தை பத்தி ஒன்லைன் ஸ்டோரி அப்படின்னு எதுவுமே வேண்டாம், ஏன்னா ஆல்ரெடி நீங்க தம்ப்நெயில பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. அதுதான் ஒன்லைன் ஸ்டோரி. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பேசும்போது உங்க லைஃப்ல நடந்திருக்கா, அப்படி நடந்ததுன்னா அதை நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க லைஃப்ல நடந்த அந்த பேஸ் சம்பவத்தை ஒரு வாய்ஸ் நோட்டா எனக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அப்படி நீங்க ஷேர் பண்றது உண்மை சம்பவம் உண்மையிலே த்ரில்லிங் இருந்ததுன்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல போஸ்ட் பண்றேன். சோ ஒரு பேச வீடியோல போலாம். நீங்க நம்ம சேனல் போஸ்டாம இருக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இப்ப நம்ம வீடியோல போலாம். இந்த உண்மை சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண சப்ஸ்கிரைபர், இவரோட நேம் தாமோதரன். சிம்பிளா அவரோட பேரை தாமுன்னு வச்சுக்கலாம். அண்ட் தாமோதரன் இவரோட நேட்டிவ் தமிழ்நாட்டில் இருக்கிற செங்கல்பட்டை சேர்ந்தவர். பட் இந்த சம்பவம் செங்கல்பட்டில் நடக்கல, அதுக்கு பதிலா மும்பையில் இருக்கிற அந்த ஏரியில தான் இந்த ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. அதுவும் 2022. ஆனா தாமோதரன் இவரோட லைஃப்ல இந்த மாதிரி பேய் சம்பவம் நடக்குதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட அவரும் சகிச்சுட்டு அந்த விஷயத்த அக்செப்ட் பண்ணிட்டு அந்த பேய் நடமாடுற அந்த இடத்துல இருந்திருக்காரு. அதுக்கு ரீசன் ஒன்னே ஒண்ணுதான், அவரோட ஃபேமிலி. ஸோ அது என்ன ஏது, தாமோதரன் இவருக்கு என்னாச்சு, இவர் எதுக்காக மும்பைக்கு போனாரு, அண்ட் மும்பையில் இவருக்கு என்னென்னலாம் ப்ராப்ளம் வந்தது அப்படின்னு இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். சரியா 2022 தமிழ்நாடு செங்கல்பட்டு. தாமோதரன் இவர் சென்னையில் இருக்கிற ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் தான் வேலையும் செஞ்சுட்டு இருக்காரு. அண்ட் ரொம்ப நாள் ஒரே கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தா நம்மளால டெவலப்பும் ஆக முடியாது, அண்ட் சம்பளமும் பெருசாக கிடைக்காது அப்படின்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். சிம்பிளா சொல்ல போனா குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுற மாதிரி. அதே மாதிரி தான் தாமோதரன் இவரும் ஒரே கம்பெனியில் கிட்டத்தட்ட 8 வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. சம்பளமும் பெருசா ஏறின மாதிரியும் தெரியல. ஒரு லெவலுக்கு அப்புறம் இவருக்கும் கல்யாணம் ஆயிருக்கு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இவரால் ஃபேமிலியும் ரன் பண்ண முடியல. அப்போ இவர் என்ன யோசிக்கிறாருன்னா, ஓகே இதில் இருந்தால் வேலைக்காகாது, வேறு கம்பெனி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு நாக்ரி அண்ட் இண்டீட் அப்படின்ற மாதிரி வெப்சைட்டில் நிறைய வேலைக்கு அப்ளை பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. அப்படி அப்ளை பண்ணும்போது நிறைய கம்பெனிலேருந்து இவருக்கும் கால் பண்ணுறாங்க. பட் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த சேலரி இப்போ இவர் வேலை செய்கிறார்ல அதுலேருந்து 10% மட்டும்தான் ஹைக் பண்ணி தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனாலே தாமு இவரும் கொஞ்சம் யோசிக்கிறாரு, கொஞ்சம் பொறுத்து இருந்து போகலாம் அப்படின்னு. அப்போ தான் இவர் வேலைலாம் அப்ளை பண்ணி 2 மாதம் கழிச்சு மும்பையில் இருக்கிற ஒரு ஐடி கம்பெனிலேருந்து இவருக்கும் கால் வருது. அண்ட் எல்லாமே ஆன்லைன் இன்டர்வியூ தான். எல்லாத்துலேயும் இவரும் பாஸ் பண்ணிடுறாரு. பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு நாங்கள் 40% உங்கள் சேலரிலேருந்து நாங்கள் இங்கே ஹைக் பண்ணி ஒரு சேலரி போட்டு தரோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தாமு இவருக்கும் செம்ம ஹாப்பி ஆகுது. இது மட்டும் இல்லாமல் ஸ்டே பண்ணுறதுக்கு ரூம் நாங்களே கொடுத்துறோம், பட் ஃபுட் எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தாமு இவருக்கும் இதுதான் ஒரு நல்ல சான்ஸ் அப்படின்னு அந்த வேலையும் அக்செப்ட் பண்ணிடுறாரு. அண்ட் மும்பையிலேருந்து ஆஃபர் லெட்டரும் சென்ட் பண்ணிடுறாங்க. இப்போ மும்பைக்கு போகிறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறாங்க. துணிமணி எல்லாத்தையுமே வாங்கியாச்சு. நல்ல சூட் கேஸில் ஃபுல்லாக எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இப்போ செங்கல்பட்டுலேருந்து சென்னை சென்ட்ரலுக்கு கிளம்ப வேண்டிய அந்த தருணமும் வந்துருச்சு. வீட்டில இருந்து எல்லா பொருட்களையும் எடுத்துட்டு அப்படி வெளியில வரும்போது பார்த்தீங்கன்னா தாமு இவரோட கால் வாசல் படிக்கட்டுல அடிபட்டு அந்த இவருடைய கால் கட்டவரில் இருக்கிற நகமே அப்படியே தனியா பிஞ்சிட்டு வந்துருது. இதை பார்த்த வீட்டில் இருக்கிற மனைவி, அப்பா, அம்மா எல்லாருமே இதை ஒரு அபசகுனமாகவும் நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரத்தமும் அதிகமாக போகுது. அந்த தாமு இவருக்கும் நான் தான் தெரியாதனமா காலை எப்படி எடுத்துட்டு வந்தேன், அதனால தான் இடிச்சு இந்த மாதிரியா இருக்கு அப்படின்னா அவரும் மனசை தேத்திக்கிறாரு. பட் இப்படி ரத்தம் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு தாமு அவங்க அம்மா உடம்புல சாமி வந்த மாதிரி ஒரு மாதிரி ஆங்காரமாக கத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அம்மா சடனாக கத்துறத பார்த்த தாமு கூட இருக்கிற மனைவி அண்ட் அப்பா எல்லாருமே ஒரு செகண்ட் பயந்துடுறாங்க, ஏன் இப்படி கத்துறாங்க அப்படின்னு. ஏன்னா இது வரைக்கும் தாமு அவங்க அம்மாவோட உடம்புல சாமி அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததே இல்லை. ஆனால் முறையாக இந்த மாதிரி நடக்கும்போது வீட்டில் இருக்கிறவங்க கொஞ்சம் பதறியும் போகிறாங்க. என்னன்னு பார்த்தா தாமு அவங்க அம்மா உடம்புல அவங்க குலதெய்வமான பச்சை அம்மா வந்திருக்காங்க. வந்தது மட்டும் இல்லாமல் உன் பிள்ளைய என் எல்லையை விட்டு அனுப்பாத, என் எல்லையை தாண்டானா அவனோட உயிருக்கு ஆபத்து, அவனை எங்கேயுமே அனுப்பாது. இப்போ அவன் தெரியாத ஒரு ஊருக்கும் போகிறான், அந்த இடத்துக்கு போனானா அவனுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு எனக்கு மட்டும்தான் தெரியும், அதனால் அவனை எங்கேயுமே அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க அம்மா மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. இதுக்கப்புறம் அம்மா கொஞ்சம் தெளிஞ்சு எந்திரிக்கிறாங்க. என்னப்பாச்சு, என்ன எனக்கு எதுவும் ஆன மாதிரி இருந்தது அப்படின்னு அம்மாவும் சொல்ல
உடனே தாமு அவங்க மனைவியும் சொல்லிடுறாங்க, இல்லாத உங்க உடம்புல நம்ம குலதெய்வமும் வந்தாங்க, வந்தது மட்டும் இல்லாம இவரை நம்ம ஊரோட எல்லையை விட்டு தாண்ட வேணாம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ இவர் போறது நமக்கு தெரியாத ஒரு அந்த இடத்துல இவருக்கு ஏதோ ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, இவர் போக வேணாம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தாமு கொஞ்சம் கோவப்படுறாரு. ஏன்னா இந்த சைடில் இவர் எந்த அளவுக்கு வேலை தேடி இருப்பாரு அண்ட் எந்த அளவுக்கு ட்ரை பண்ணியிருப்பாரு அப்படின்னு அவருக்கு தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி மூட நம்பிக்கையான விஷயத்த அவரும் சுத்தமாக நம்பல. ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், தாமு இவருக்கு பேய் பிசாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துல சுத்தமாக நம்பிக்கை இல்லை. ஏன் கடவுள் இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்த 50% தான் நம்புறாரு. சொல்ல போனா இவர் கடவுள் நம்பிக்கை இருக்காருன்னு சொல்ல முடியாது, இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா பேய் நம்பிக்கை சுத்தமா இவருக்கு இல்லை. இதனாலே இவங்க அம்மா உடம்புல வந்த குலதெய்வம் இப்படிப்பட்ட விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் தாமு இவருக்கு இதெல்லாம் சும்மா ஏதோ எங்க அம்மா வளர்றாங்க போல இருக்கு, நான் போறது அவங்களுக்கு பிடிக்கல, என்ன பிரிஞ்சு இருக்க முடியாம தான் இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு அம்மாவை தப்பாவும் நினைக்கிறாங்க. அதாவது அம்மா தான் இந்த மாதிரி விஷயத்த சாமி வந்த மாதிரி ஆடி போய் சொல்றாங்க அப்படின்னு நினைச்சு அவரும் எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வேலை இருக்கு, நான் போய் ஆகணும், ஆனால் இந்த வேலைக்கு நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன் அப்படின்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு வீட்டில் கொஞ்சம் சண்டை போடுறாங்க. பட் வீட்டில் இருக்கிற யாருமே நாங்கள் ஒன்று அனுப்ப மாட்டோம் அப்படின்னு ஒத்த காலில் நிற்க, ஆனால் தாமு எவரும் வீட்டில் இருக்கிற மனைவியாக இருக்கட்டும் அப்பா அம்மா எல்லாருக்கிட்டையுமே சண்டை போட்டு தான் இந்த வீட்டை விட்டும் கிளம்புறாரு. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரிப்பா இதுக்கப்புறம் உன் இஷ்டம், நம்ம ஊர் கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தாமு அவரும் எப்பாடா நம்மளை விட்டாங்களே கோயிலுக்கு தானே போயிட்டு போகலாம் அப்படின்னு அவங்க ஏரியாவில் இருக்கிற கோயிலுக்கும் போகிறாங்க. கோவிலில் போயிட்டு தாமு இவருக்கும் அர்ச்சனை பண்ணுறாங்க இவரோட பேரில். அப்படி அர்ச்சனை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த அர்ச்சனை தேங்காய் கூட அப்படி உடைக்கும் போது அதுவும் அழுகி இருக்கு. அதாவது அதுக்குள்ள ஓரளவுக்கு தேங்காய் இருந்தால் கூட பரவாயில்ல, உள்ளுக்குள்ள புழுலாம் இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு அந்த தேங்காய் ரொம்பவே மோசமாக இருக்கிறத பார்த்த அவங்க மனைவியாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் எல்லாருமே கொஞ்சம் பதறியும் போகிறாங்க. ஆனால் அந்த கோவில் பூசாரியும் தம்பி நீ எங்கேயோ வேலை விஷயமா வெளியில் போகிறேன்னு தோணுது, தயவு செஞ்சு இன்னைக்கு போக வேண்டாம், கொஞ்சம் பொறுத்து இருந்து போனால் நல்லது அப்படின்னு அவரும் சொல்லிட்டு அவரோட வேலையை பார்க்க. பட் தாமு இவரும் எப்பா எங்கள் வீட்டில் நான் எவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி நான் இவங்களை சமாதானப்படுத்தி இங்கே கூப்பிட்டு வந்திருக்கேன், ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் கூட எனக்கு ஆப்போசிட்டாக தான் நடக்குது அப்படின்னு இவரும் வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக சென்னை சென்ட்ரலுக்கும் வராங்க. இவர் போகிற ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட் சீட்டெல்லாம் பார்த்து கரெக்டாக உட்கார்றாரு. அண்ட் இதுக்கப்புறம் ட்ரெயின் பொறுமையாக கிளம்புது. அண்ட் இவர் சென்னையிலேருந்து மும்பை போகிறது ஒரு நாள் 24 மணி நேரம் டிராவல் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் அப்படின்றதுனால கடைசியாக அடுத்த நாள் போல் தாமு இவரும் மும்பையும் போய் சேர்ந்துடுறாரு. அண்ட் அங்கேருந்து அந்தேரி அப்படின்ற ஒரு ஏரியாவுக்கும் வந்துடுறாரு. தாமு இவருக்கு ரூம் அந்தேரி அப்படின்ற ஒரு ஏரியாவில் தான் கொடுத்துருக்காங்க. பட் அங்கேருந்து ட்ரெயின் பிடிச்சி ஒரு 2-3 ஸ்டாப் தள்ளி தான் இவரே கம்பெனியாக இருந்துட்டு இருக்கு. அண்ட் இவர் சென்னையிலேருந்து கிளம்பும் போது இவர் எங்கெல்லாம் தங்க போறாரு அப்படின்னு அந்த அட்ரஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ டைரெக்டாக அந்தேரியில் இருக்கிற அந்த ரூமுக்கும் போறாரு. கரெக்டாக அந்த அட்ரஸ் போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற வடக்கு நண்பர் ஒருத்தர் சாவி எடுத்துட்டு வந்து தாமு இவர்கிட்டையும் கொடுத்துட்டு தாமு இவரை ஒரு மாதிரி ஏத்த இறக்கமாக பார்த்துட்டு இங்கே தான் தங்குறீங்களா அப்படின்ற மாதிரி இந்திலையும் கேட்டிருக்காரு. தாமு இவருக்கும் ஹிந்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அண்ட் அவரும் ஹிந்தியில் ஆமா பையா நான் இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு மாதிரி தாமு இவரையும் சரி அந்த வீட்டையும் ஒரு மாதிரி பார்க்குறாரு. நார்மலாக வடக்கில் இருக்கிறவங்க நம்மளை ஒரு மாதிரி பார்க்குறது பெரிய விஷயமே கிடையாது. பட் இங்கே தாமு யோசிக்கிற விஷயம் என்ன ஒரு மாதிரி பார்க்குறான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது என்ன ஒரு மாதிரி பார்த்துட்டு அந்த வீட்டையும் ஒரு மாதிரி பார்க்குறான். சரி நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் பூட்டெல்லாம் திறந்துட்டு வீட்டுக்குள்ளேயும் போகிறாரு. ஆனால் அந்த வீடு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்னது தான், தாராளமாக 2 பேர் தங்கலாம். பட் அப்படிப்பட்ட அந்த வீட்டில் தாமு இவர் மட்டும் தான் தங்குறாரு. வீட்டில் ஓரளவுக்கு சின்னதா 10க்கு 10ல் ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன், ஒரு ஹால், பாத்ரூம் இது மட்டும் தான் இருந்துட்டு இருக்கு. ஆனால் அந்த வீடு காலியாக தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த வீட்டுக்குள்ள டிவி, சோஃபா, பீரோ அப்படின்ற மாதிரி நிறைய பொருட்கள்லாம் இருந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்தா தாமு ஆல்ரெடி இங்கே யாராச்சும் தங்கியிருக்காங்களா இல்லை நம்மள மாதிரியே இந்த இடத்துல யாராச்சும் வருவாங்க அப்படின்னு நம்ம கம்பெனியில் தான் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு அவரும் யோசிக்க, சரி எது எப்படியோ இந்த ரூமில் நம்ம மட்டும் தானே தூங்குறதுக்கு எல்லா விஷயமும் ஒரு வீட்டில் என்னென்ன இருக்கும் எல்லாமே இங்கே இருக்கு அப்படின்னு அவரும் கொஞ்சம் ஹாப்பி ஆகுறாரு. அந்த வீட்டெல்லாம் நார்மலாக சுற்றி பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அந்த வீட்டோட பூஜை ரூம்ல பார்த்தீங்கன்னா சாமி படங்கள்லாம் இருக்கு, சின்ன சின்ன ஃபோட்டோலாம் இருக்கு, பெரிய ஃபோட்டோவும் இருக்கு. அதில் பெரிய ஃபோட்டோவோட கண்ணாடிலாம் உடஞ்சும் இருக்கு. அந்த சின்ன ஃபோட்டோலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே யாரோ இப்படி கீழே கவுத்து வச்ச மாதிரியும் இருக்கு. அதாவது அந்த சாமி படத்தில் இருக்கிற அந்த முகம் தெரியாத அளவுக்கு கவுத்து வச்ச மாதிரியும் இருக்கு. அங்கே இருக்கிற விளக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே கலைஞ்சும் ஒரு மாதிரி இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்து தாமு இவருக்கும் இந்த இடத்த பெருசாக மெயின்டைன் பண்ணல போல இருக்கு, ரொம்ப நாளாக இருக்கு போல இருக்கு, இங்கே ஆளுங்கெல்லாம் ஏதோ நம்ம வரோம் அப்படின்னு க்ளீன் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு தாமு இவரும் இப்போ ஃபைல்ஸ்லாம் எடுத்துட்டு இங்க இருந்து அவரோட கம்பெனிக்கும் கிளம்பி போறாரு. அப்படியே அந்தேரி ரயில்வே ஸ்டேஷன் போனா இது வரைக்கும் அவரு பார்க்காத கூட்டம் அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. ஸோ எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி அவரோட கம்பெனிக்கும் போயிட்டு அங்க HR கிட்ட ஜாயினிங் ப்ராசஸ் எல்லாமே முடிச்சுட்டு வேலையும் ஸ்டார்ட் பண்றாரு. அண்ட் தாமு இவருக்கும் அந்த கம்பெனியோட அட்மாஸ்பியர் உள்ள இருக்கிற அந்த அட்மாஸ்பியர் எல்லாமே ரொம்பவே பிடிச்சிருது. ஸோ நல்லா வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்படி நைட்டு 10 மணி போல வேலையும் முடியுது. முடிச்சதுக்கு அப்புறம் சிஸ்டம்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு பேக் எடுத்துட்டு
மறுபடியும் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் போறாரு. இப்போ நைட் டைம் அப்படின்றதுனால கொஞ்சம் ட்ரெயின்லாம் ஃப்ரீயா இருந்துட்டு இருக்கு. இவரும் ட்ரெயின் ஏறி அந்தேரி ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்குறாரு. ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து இறங்குனதுக்கு அப்புறம் தாமு இவருக்கும் அர்ஜென்ட்டா ஒன் பாத்ரூம் வருது. அங்க இங்கன்னு சுத்தி பாக்குறாரு. அந்த ரயில்வே ஸ்டேஷன்லயும் பாத்ரூம் இருக்கு. அங்க போலான்னு பார்த்தா ஆல்ரெடி அந்த பாத்ரூம்ல எல்லாத்துலயுமே ஆளுங்க இருந்துட்டு இருக்காங்க. இவருக்கும் கொஞ்சம் அர்ஜென்ட் அப்படின்றதுனால அப்படியே அந்த ஸ்டேஷன் உள்ளேயும் வராரு. அங்க இங்கன்னு சுத்தி பார்க்கும்போது ரயில்வே ட்ராக்கையும் பாக்குறாரு. சரி, யாருக்கும் தெரியாம அங்க போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு இவரும் அப்படியே கேஷுவலா நடந்து போயிட்டு அந்த ஸ்டேஷன்ல இருந்து அப்படியே கீழே இறங்கி கொஞ்சம் தூரம் முன்னாடி போயிட்டு இருட்டான ஒரு இடத்துல தண்டவாளத்துக்கு ஓரத்துல பார்த்தீங்கன்னா இவரும் ஒன் பாத்ரூமும் போயிட்டு இருக்காரு. அப்படி தாமு இந்த இடத்துல பாத்ரூம் போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு விஷயத்தையும் நோட் பண்றாரு. அது என்னன்னா எக்ஸாக்டா இவரு நிக்கிற இடத்துல இருந்து ஒரு 20 அடி தள்ளி அந்த சைட்ல பாத்தீங்கன்னா நிறைய ஆளுங்க அந்த ரயில்வே ட்ராக் கிட்ட கும்பலா இருக்கிறதையும் பார்த்துட்டு இருக்காங்க, கையில டார்ச் லைட்லாம் வச்சுட்டு. இந்த ஒரு விஷயத்த பார்த்துட்டு இவரும் பாத்ரூம் போயிட்டே இருக்காரு. கடைசியா அதெல்லாம் முடிச்சுட்டு பேண்ட் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்டெப்பு அப்படியே பின்னாடி காலை எடுத்து வைக்கிறாரு. எடுத்து வைக்கும் போது ஏதோ இவருக்கு வழுக்கின மாதிரி கால் ஸ்லிப்பாய் கீழே விழுறாரு. அப்படி கீழே விழுந்ததுக்கு அப்புறம் கையெல்லாம் பேலன்ஸ் பண்ணி எந்திரிக்கிறாரு. எந்திரிக்கும் போது கையெல்லாம் ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கிற ஒரு ஃபீலும் இவருக்கும் இருக்கும். என்னடா இது கையெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு அப்படியே இவரோட மொபைல் எடுத்து டார்ச் லைட் ஆன் பண்ணி அப்படியே கையில் டார்ச் லைட் அடித்து பார்த்தா கை சிகப்பாக இருந்துட்டு இருக்கும். அப்படியே ஒரு அதிர்ச்சியோட என்னடா அப்படின்னு கீழே அடித்து பார்க்கும்போது இவரோட கால் கிட்ட பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கட்டான ஒரு கை கீழே தனியாக இருக்கிறத பார்த்து அலறவும் ஆரம்பிக்கிறாரு. இப்படி இந்த இடத்துல அலறின சத்தத்தை கேட்டு அங்கே இருக்கிற ஆளுங்களாம் இங்கேயும் ஓடி வராங்க. அண்ட் ஓடி வந்ததுக்கப்புறம் எல்லாருமே இந்தியில் கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்ற மாதிரி. அப்போ தாமு இவரும் நடந்த விஷயத்த சொல்கிறாரு. அப்போது அந்த இடத்துல இருந்த ஆளுங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்பா இவ்வளோ நேரம் இந்த கையை தான் தேடிட்டு இருந்தோம் அப்படின்னு அந்த கையை எடுக்கிறாங்க. எடுத்து அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரக்சராக ஒன்று இருந்துருக்கு. அதில் ஏதோ கவர்லாம் போட்டு மறைச்சு வச்சுருக்காங்க. அந்த கவரை ஓப்பன் பண்ணி இந்த கையை எடுத்து அப்படியே ரொம்பவே சர்வசாதாரணமா உள்ளேயும் போட்டு கவர்லாம் நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே தூக்கிட்டும் போறாங்க. இதை பார்த்த தாமு இவருக்கு கை கால்லாம் நடுங்கவும் ஆரம்பிக்குது. யோ என்னாச்சு அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற ஆளுங்களை கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லை சார், இந்த இடத்துல இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. எவனோ ஒருத்தன் இந்த தண்டவாளத்தை கிராஸ் பண்ணும்போது ட்ரெயின் வருதுன்னு தெரிஞ்சு தாண்டானா இல்லை தெரியாதனமா தாண்டானான்னு தெரியல. வந்த எக்ஸ்பிரஸ் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்திருக்கு, அடிச்சு தூக்கி இருக்கு. அவனோட பாடி கை உடம்புலாம் அந்த இடத்துல இருந்திருக்கு. அதெல்லாம் எடுத்துட்டு லாஸ்டா இந்த கையை தேடி இருக்காங்க. அதுதான் நீங்க பாத்தீங்க. சரி நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு அந்த வடக்கு நண்பர் அவரும் கேட்க, இல்லை சார் ரொம்ப அர்ஜென்ட் அப்படின்னு பாத்ரூம் வந்தேன். கடைசியா என் காலுக்கு கீழே தான் அந்த கை இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நீங்கள் போங்க வீட்டுக்கு போனதும் குளிச்சிருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த இருட்டில் இருந்து தாமு இவரும் அந்த அந்தேரி ஸ்டேஷன்ல ஏறும்போது தான் அவரோட உடம்புலாம் பார்க்குறாரு. கை ஃபுல்லாக நிறைய ரத்தம், தெரியாதனமா சட்டையில் அங்கங்கன்னு வச்சிருப்பார்ல, அவரோட சட்டை பேண்ட்டு மொபைல் அப்படின்னு எல்லாத்துலேயுமே ரத்தமாக இருந்துருக்கு. இதை பார்த்த இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே அங்கே ஆட்டோ பிடிச்சி அவரோட ரூமுக்கும் போயிடுறாரு. ரூமுக்கு போன உடனே முதல் வேலையா இந்த சட்டை பேண்ட்டு இதுக்கப்புறம் யூஸ் பண்ண முடியாதுல்ல, ஏன்னா நிறைய ரத்தம் இருந்துட்டு இருக்கு. இதை அப்படியே வீட்டோட வாசல்ல ஓரமாக போட்டுட்டு டைரக்டா குளிக்கிறதுக்கும் போறாரு. அப்படி தாமு இவரும் பாத்ரூம்ல ஒரு பயத்தோட குளிச்சுட்டு இருக்காரு. ஏன்னா வாழ்க்கையிலே முதல் தடவை ஒரு துண்டா வெட்டுப்பட்ட கையை வந்து இவரோட காலு கீழே பார்த்ததுக்கு அப்புறம் அந்த அதிர்ச்சியை இவரால் தாங்க முடியல. ஈவன் அந்த இடத்துல நீங்க நானா இருந்தாலும் கண்டிப்பா பயந்துருப்போம். அதே மாதிரிதான் இவரும் ஒரு பயத்தோட பாத்ரூம்ல குளிச்சுட்டும் இருக்காரு. அப்படி குளிச்சுட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த வீடே ஒரு அமைதியா இருக்கு. இவர் நைட்டு வந்த டைம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 11:30 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்திருப்பாரு. அப்பதான் குளிச்சுட்டும் இருக்காரு. அப்படி பாத்ரூம்ல குளிச்சுட்டு இருக்கும் போது இவரோட பாத்ரூம்க்கு வெளியில யாரோ நடக்கிற சத்தமும் கேட்க ஆரம்பிக்குது. இவரும் சோப்பு போட்டுட்டே சடனா அந்த சோப்பு போடுற விஷயத்த ஸ்டாப் பண்ணிட்டு அந்த சத்தத்தையும் கேட்குறாரு. யார் அது என் வீட்டுக்குள்ளே நடக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு இவரும் ஃபர்ஸ்ட் யோசிக்க, நம்ம இருக்கிற வீடே சின்ன வீடும், மேபி வெளியில் யாராச்சும் நடந்துட்டு இருப்பாங்க, அந்த சத்தம் நமக்கு உள்ளே எக்கோ கேட்குது போல இருக்கு அப்படின்னு இவரும் அந்த ஒரு விஷயத்த பெருசாக கண்டுக்காம நார்மலாக குளிச்சுட்டும் இருக்காரு. பட் ஒரு லெவலுக்கு அப்புறம் அந்த நடக்கிற சத்தம் இவரோட வீட்டுக்குள்ளே தான் பயங்கரமாக கேட்குது அப்படின்னு நோட் பண்ணேன். தாமு இவர் என்ன பண்ணுறாருனா, ஒருவேளை நம்ம கதவை பூட்டாமல் வந்துட்டோமோ, யாரோ வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு நினச்சி இவரும் டவல் எடுத்து இடுப்பில் கட்டிட்டு பாத்ரூம் கதவை பொறுமையாக ஓப்பன் பண்ணுறாரு. அப்படி பொறுமையாக ஓப்பன் பண்ணும்போது தாமு இவரோட ஹாலில் இருந்து கிச்சனுக்கு யாரோ ஒருத்தவங்க நடந்து போகிறாங்க. அதோ அந்த கடைசியாக நடந்து போகிற விஷயத்தை தான் இவரும் பார்க்குறாரு. அதாவது இவர் பாத்ரூம்லேருந்து கதவை திறந்துருப்பார்ல, அப்படி கதவை திறக்கும் போது அந்த ஹாலோட கார்னர்லேருந்து அந்த கிச்சன் உள்ள என்ட்ராகிற அந்த பாதி விஷயத்தை தான், பாதி உடம்பை தான் இவரும் பார்த்துருப்பாரு. அந்த பாதி உடம்பு எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா
தலைமுடி எதுவுமே இல்லை. அந்த இடம் ஃபுல்லாக எரிஞ்சு ஒரு மாதிரி வெடிப்பாக இருந்துட்டு இருக்கு. அந்த முதுகு சொல்லப்போனால் ஒட்டுமொத்த உடம்பும் எரிஞ்சு போய் அங்கே இங்கே வெடிச்சு போய் வெடிப்பாக இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? அதுவும் கருப்பும் வெள்ளையும் கலந்தா மாதிரி. அப்படிப்பட்ட யாரோ ஒருத்தவங்க தான் ஹால்ல இருந்து கிச்சன் உள்ளே என்ட்ராகிறாங்க. இதை பார்த்த தாமு இவரும் ஒரு பயத்தோட பாத்ரூம்ல இருந்து அவருடைய கிச்சனுக்கு வேகமாக வந்து பார்க்குறாரு. ஆனால் கிச்சன் காலியாக தான் இருக்கு. அந்த கிச்சன் உள்ள லைட்டுன்னு எதுவுமே இல்லை. ஈவன் கிச்சன் வழியாக வெளியில் போகிறது கூட வழி அப்படின்னு எதுவுமே இல்லை. அப்போ நான் இப்போ பார்த்தது யார் அப்படின்னு இவரும் மண்டே பிச்சுக்கிறாரு. ஆல்ரெடி ஸ்டேஷனில் வெட்டுப்பட்ட கையை பார்த்தேன். வெட்டுப்பட்ட கையில் துண்டாக்கப்பட்ட ஒரு கையை பார்த்தேன். இப்போ நம்ம வீட்டில் இந்த மாதிரி நடக்குது. இது மட்டும் இல்லாமல் நான் வீட்டில் இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே எங்கள் அம்மா உடம்புல சாமியை வந்து போகாத அப்படின்னு சொன்னாங்க. பூசாரியும் சேம் இதே விஷயத்த சொன்னாங்க. ஒருவேளை உண்மையிலேயே அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த இடத்துல நடக்குதா, இல்லை இது எல்லாமே வெறும் எதர்ச்சியாக தான் நடக்குதா அப்படின்னு இவருக்கும் ஒன்றும் புரியாமல் குழம்பியும் போகிறாரு. இன்னும் குளிச்சு முடிக்கல, எதா இருந்தாலும் குளிச்சுட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு இவரும் மறுபடியும் பாத்ரூம் போகிறாரு. ஆனால் இப்போது பாத்ரூமோட கதவை திறந்து தான் வச்சுருக்காரு. ஆனால் பாத்ரூமில் போகிறதுக்கு முன்னாடி இவரோட மெயின் வீட்டு கதவை வந்து திறந்து தான் வச்சுருக்கனா இல்லை லாக் பண்ணியிருக்கனா அப்படின்னு ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் பாத்ரூம்லேயும் போகிறாரு. இப்போ மறுபடியும் குளிச்சுட்டும் இருக்காரு. அப்படி குளிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தாமு இவரோட வீட்டு கிச்சன் கிட்ட இருந்து ஏதோ ஒரு நபர் சிரிக்கிற சத்தமும் கேட்குது. அந்த சிரிக்கிற சத்தம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப கோவத்தோடு இருக்காங்க. ஆனால் கோவத்தோடு இருக்கிற அந்த நபர் சிரிச்சா அந்த சிரிப்போட வீரியம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சிரிப்பை தான் யாரும் அந்த இடத்துல சிரிச்சிட்டும் இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை உணர்ந்த தாமு இவரும் பொறுமையா மறுபடியும் அந்த பாத்ரூம்லேருந்து வெளியிலையும் வராரு. இப்போது கால் தடம் கூட வெளியில் கேட்காத அளவுக்கு ரொம்பவே பொறுமையாக வராரு. அப்படி பொறுமையாக வந்து கிச்சன் கிட்ட எட்டி பார்க்கும்போது தான் ஒரு விஷயத்தை பார்த்து அலறல. ஆனால் இவருக்கு கத்துறது கூட வாய் வரல. என்னன்னு பார்த்தா தாமு இவரோட வீட்டு கிச்சனோட அந்த ஸ்லாப் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த ஸ்டவ்லாம் வைப்பாங்களே, அந்த இடத்துல யாரோ ஒருத்தவங்க உட்காந்துட்டும் இருக்காங்க. அந்த உட்காந்துட்டு இருக்கிற அந்த நபர் உடம்புல ஒட்டு துணி கூட இல்லை. ஆனால் உடம்பு ஃபுல்லாக எரிஞ்சும் போயிருக்கு. அப்படிப்பட்ட அந்த நபர் தான் அங்கே உட்காந்து ஒரு மாதிரி உடம்பு குலுங்குற அளவுக்கு சிரிச்சிட்டும் இருக்காரு. ஆனால் அது சிரிப்பு ரொம்பவே மைல்டாக தான் இருக்கு. ஆனால் அந்த மைல்டான சிரிப்பே நம்மள பயங்கரமாக பயம்படுத்திருக்கு. அதாவது தாமு இவருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே கை கால்லாம் மூவ் பண்ண முடியாத அளவுக்கு சொல்ல போனால் இவர் இப்போ இருக்கிறது ஒரு ஸ்லீப்பிங் பேரலைஸ் மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. இவரால் கை கால்லாம் அசைக்க முடியல. ஆனால் இவர் ஸ்ட்ரைட்டாக தான் நின்றுருக்காரு, தூங்கலாம் இல்லை. கை கால் அசைக்க முடியல, இவரால் கத்த முடியல. ஆனால் திரும்பி மட்டும் பார்க்க முடியுது. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கிச்சனில் இருக்கிற அந்த உருவம் அந்த கிச்சனை விட்டு எந்திரிச்சு இவரை பார்த்தா மாதிரி அப்படி வெறப்பா நின்றுட்டும் இருக்கு. அப்படி நின்னது மட்டும் இல்லாமல் பொறுமையாக அந்த கிச்சன் ஓரளவுக்கு இருட்டாக இருந்துருக்கு. அந்த இருட்டிலிருந்து வெளியிலேயும் வருது. வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் அந்த முழு உருவத்தையும் தாமு இவர் பார்த்து அந்த இடத்துல தாமு இவருக்கு ஃபிக்ஸ் வலிப்பே வந்துருச்சு. அந்த அளவுக்கு இவரும் பயந்துருக்காரு. அப்படி பயந்தவர் கீழே விழுந்து அவருக்கு கண்டினியூவாக அந்த ஒரு வலிப்பு வந்திருக்கு. அப்போது அங்கே இருக்கிற அந்த உருவம் டைரெக்டாக இவர்கிட்ட தான் வந்திருக்கு. இவர்கிட்ட வந்து இவர் ஒரு மாதிரி பார்த்துருக்கு. பார்த்தது மட்டும் இல்லாமல் இந்தியில் ஏதோ ஒரு வார்த்தையும் சொல்லுது. ஆனால் அந்த வார்த்தையை வந்து என்னால் சொல்ல முடியாது, ஏன்னா அது ஒரு அசிங்கமான வார்த்தை. இந்தியில் எம்மில் ஸ்டார்ட் ஆகும், அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை ஸ்டார்ட் ஆகும். அது என்னன்றது வந்து கண்டிப்பாக உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அந்த வார்த்தையை சொல்லி தாமு இவரை திட்டிட்டு தாமுவோட தலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த தலை மேலே அது காலை வச்சு அப்படி இப்படி காலை வச்சு அந்த சைடில் படிக்கட்டில் ஏறுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இவரோட தலையில் காலை வச்சு அந்த சைடில் தாண்டி இந்த வீட்டை விட்டு வெளியில் போகிற விஷயத்த இவரால் அந்த வலிப்பு வந்த நிலைமையிலையும் பார்க்க முடியுது. அதாவது இவர் தலையில் காலை வச்சு இவரை தாண்டி போயிருக்கு. தாண்டி போனதுக்கப்புறம் அந்த உருவம் எங்கே போச்சு அப்படின்னு தெரில. அப்படியே கண்டினியூவாக வலிப்பு வந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல தாமு மயக்கமான நிலைமைக்கும் போயிடுறாரு. இப்படி மயக்கமானவர் 2 மணி நேரத்தில் முழிச்சிடுறாரு. ஏன்னா அந்த சமயம் அவருக்கு ஃபோனும் வந்திருக்கு. அந்த ஃபோன் சத்தத்தை கேட்டு தான் இவரும் முழிச்சிருக்காரு. அண்ட் எந்திரிக்கும் போது ஒரு வித பயத்தோட தான் அந்த இடத்துல இருந்து எந்திரிக்கிறாரு. ஏன்னா மறுபடியும் அந்த உருவம் இவரோட வீட்டில் இருக்கோ இல்லையா அப்படின்னு. இப்போ அந்த ஃபோனை எடுத்து பார்க்கும்போது யாருன்னு பார்த்தா தாமு இவரோட அம்மா தான் கால் பண்ணியிருக்காங்க. அந்த அம்மா கிட்டேயும் பேசுகிறாரு. அப்போது அந்த இடத்துல அம்மா கொஞ்சம் பதறிட்டே பேசுகிறாங்க. இல்லைப்பா, நான் தூங்கிட்டு இருந்தேன், எனக்கு கெட்ட கனவு வருது, அண்ட் நீ ஏதோ ஒரு வீட்டில் பேய்கிட்ட மாட்டிருக்கிற மாதிரிலாம் கனவு வருது அப்படின்னு அம்மா ரொம்பவே சிம்பிளாக சொல்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்தை கேட்ட தாமு இவருக்கு பேச்சு மூச்சே இல்லை, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி அம்மா சொன்னாங்க போக வேண்டாம் அப்படின்னு. இப்போது இங்கே நடந்த இந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு குத்துமதிப்பாக கனவாக வந்திருக்கு. அப்போ நான் உண்மையிலே நம்மளை பேய் தான் ஃபாலோ பண்ணுதா அப்படின்னு இவருக்கும் இப்போ தான் டவுட் வருது. உண்மையிலே பேய்ன்ற ஒரு விஷயம் இருக்கு போல இருக்குது அப்படின்னு.
அண்ட் உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையாப்பா அப்படின்னு அம்மா அவங்களும் கேட்க, ஆனால் இந்த சைடில் தாமு அம்மா பிரச்சனைலாம் எதுவும் இல்லைம்மா, நான் நல்லா தான் இருக்கேன், நான் தூங்கிட்டு இருந்தேன், அதனால தான் ஃபோன் எடுக்கல அப்படின்னு அவரும் சமாளிக்க. பட் இருந்தாலும் அம்மா அவங்களுக்கு மனசும் கேட்கல. சரிப்பா ஏதாச்சும்னா கால் பண்ணு, அண்ட் எதனா பிரச்சனைனா உடனே என்கிட்ட சொல்லு, உடனே அந்த இடத்த விட்டு கிளம்பிடு அப்படின்னு அம்மாவும் சொல்லிட்டு ஃபோனையும் கட் பண்ணிடுறாங்க. இப்போ தாமு இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, உட்காந்து அழவும் ஆரம்பிக்கிறாரு அண்ட் பயங்கரமாக யோசிச்சுட்டும் இருக்காரு. இந்த இடத்துல உண்மையிலே நம்ம பார்த்தது பேய் தானா இல்லை வேற என்னது, இல்லை யாராச்சும் நம்மளை பயமுறுத்துறதுக்காக இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுறாங்களா? உண்மையிலே இங்கே பேய் இருந்ததுன்னா நான் இந்த வேலையை விட்டுட்டு வேற எங்கே போகிறது? ஆல்ரெடி மும்பையில் காஸ்ட் ஆஃப் லிவிங், அதாவது அங்கே தங்கறதுக்கான தேவைப்படுற காசு ரொம்பவே அதிகமாகும். இந்த நிலைமையில நான் ஒரு சிங்கிள் பெட்ரூம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா கூட குறைஞ்சது 15,000 to 20,000 குறைஞ்சது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வர சம்பளத்தில் நான் தங்கறதுக்கு சாப்பிட்றதுக்கு அண்டு போயிட்டு வரதுக்கு அப்படின்னு நான் செலவு பண்ணாலே கண்டிப்பாக அதுவே 30,000 to 35,000 வரைக்கும் வந்துடும். அண்ட் என்னை சுற்றி நிறைய கடன்களும் இருந்துட்டு இருக்கு, நான் வேற என்ன பண்ணுறது அப்படின்னு இவரும் அழுதுட்டு யோசிக்கிறாரு. பட் இருந்தாலும் தாமு இந்த வீட்டை விட்டு போகிற மாதிரி இவரும் இல்லை. சரி என்னதான் நடக்குதுன்னு பார்த்துடலாமே அப்படின்னு இவரும் கொஞ்சம் மனசை தேத்திக்கிறாரு. இதுக்கப்புறம் எப்படியோ பயத்தோட குளிச்சும் முடிச்சுட்டு அன்னைக்கு தூங்குறதுக்கு முன்னாடி மொதல் தடவையா அந்த வீட்டு கிச்சன்ல சமைக்கவும் ஆரம்பிக்கிறாரு. அப்ப அந்த கிச்சனை அப்படி நார்மலா பாக்குறாரு. கிச்சன் எல்லாம் பெயிண்ட் அடிச்சிருக்கு, ஆனா அங்கங்க கருப்பு கருப்பா திட்டு திட்டா இருந்துட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா ஒழுங்கா பெயிண்ட் அடிக்கல போல இருக்கு அப்படின்னு இவரும் யோசிக்கிறாரு. சரி கிச்சன்ல இந்த மாதிரி கருப்பு கருப்பா இருக்கிறது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு இவரும் அதெல்லாம் கண்டுக்காம ஆல்ரெடி அங்க கேஸ் இருக்கு சமைக்கவும் ஆரம்பிக்கிறாரு. ரொம்பவே சிம்பிளா சமைச்சு அந்த இடத்துல சாப்பிட்டு இப்ப அங்க இருக்கிற ஒரு சிங்கிள் பெட்ல படுத்துட்டு இருக்காரு. அப்படி படுத்துட்டு இருந்தவர் பயத்துல தூக்கம் வரல, கொஞ்சம் மொபைலும் நோண்டிட்டு இருக்காரு. லைட் எல்லாமே ஆன்ல தான் இருக்கு. ஒரு லெவலுக்கு அப்புறம் இவருக்கும் தூக்கம் வருது. மொபைல் எல்லாத்தையுமே ஓரமா வச்சுட்டு அப்படியே சைலண்டா கண்ணை மூடி தூங்கிட்டு இருக்காரு. தூங்கிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த நடுராத்திரி திடீர்னு சங்கு சத்தமும் கேட்க ஆரம்பிக்குது. இந்த சத்தத்தை கேட்ட பயத்துல இவரும் எந்திரிக்கிறாரு. ஓப்பனா சொல்ல போனா எனக்கும் நைட்டு சங்கு சத்தம் கேட்டதுன்னா ஒரு விதமான பயம் வரும். அதே மாதிரி தான் தாமு இவரும் சடனா எந்திரிச்சிருக்காரு. அப்படி சங்கு சத்தம் கேட்ட அடுத்த ஒரு சில செகண்ட்லயே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மோளை அடிக்கிற சத்தமும் கேட்குது. அப்ப தாமு ஒரு விஷயத்தையும் யோசிக்கிறாரு. ஓகே பக்கத்துல யாரோ இறந்துருக்காங்க போல இருக்கு, அவங்களுக்காக தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்றாங்க அப்படின்னு இவரும் சைலண்டா இருக்க. அப்போ ஒரு விஷயத்தையும் யோசிக்கிறாரு. நம்ம ஊர் தமிழ்நாட்டில் தான் இந்த சங்கு உதறதா இருக்கட்டும், இந்த பறை மூலம்லாம் அடிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயம்லாம் இறந்ததுக்கு அப்புறம் பண்ணுவாங்க. இதை நார்த் சைடில் கூட பண்ணுவாங்க அப்படின்னு இவரும் யோசிக்க. ஆனால் அந்த மேளம் சத்தம்லாம் ரொம்பவே அதிகமாக இருந்துட்டு இருக்கு. சங்கு சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகவும் ஆரம்பிக்குது. அது எப்படின்னா ஃபர்ஸ்ட் தூரமாக கேட்ட அந்த ஒரு சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி வர மாதிரி இருக்கு. அப்படி நெருங்கி வர சத்தம் இவங்க வீட்டை கடந்து போகிற மாதிரி இருந்துட்டு இருக்கு. சரி அவங்க நம்ம வீட்டை கிராஸ் பண்ணி போயிட்டு வாங்க போல இருக்கு, நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம் அப்படின்னு இவரும் வெயிட் பண்ண. இப்போ அங்கிருந்து வர அந்த சங்கு சத்தம் அந்த மோள சத்தம்லாம் பார்த்தீங்கன்னா இவரோட வீட்டு வாசலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துலயும் ரொம்ப நேரமா சங்கு சத்தமும் சரி அந்த மேல சத்தமும் சரி பயங்கரமா கேட்டுட்டும் இருக்கு. இதுவே இவரோட தூக்கத்தை கெடுக்கிற மாதிரி இருந்திருக்கு. ஒரு லெவலுக்கு அப்புறம் தாமு இவர் என்ன பண்றாருன்னா இங்க என்ன பண்றானுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கதவை திறக்கிறாரு. திறந்து பார்த்தா அந்த ரோடு வெறிச்சோடி இருக்கு. அந்த கதவை திறந்ததுக்கு அப்புறம் அந்த சத்தம் அப்படி மியூசிக் சிஸ்டம்ல ஆஃப் பண்ண மாதிரி சடனா அந்த சத்தமும் இல்லாமலும் போயிருது. இந்த ஒரு விஷயத்த கண் கூட பார்த்த தாமு இவருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. ஒருவேளை வீட்டுக்கு பின்னாடி யாராச்சிருக்காங்களா அப்படின்னு இவரும் அந்த பில்டிங்கை சுத்தி சுத்தி சைட்ல அங்கெங்கன்னு போய் தேடுறாரு. ஏன் பக்கத்து தெரு அந்த தெரு அப்படின்னு 2-3 தெரு வரைக்கும் போய் தேடி பார்த்துட்டாரு. ஆனா எங்கேயுமே இந்த சங்கு சத்தமும் சரி இந்த மேல சத்தமும் சரி சுத்தமா கேட்கல. இப்படி ஒரு விதமான பயத்தோட இவரோட வீட்டு கிட்ட வந்துட்டு இருக்கும் போது இவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒருத்தர் பீடி பிடிச்சிட்டு இருந்திருக்காரு போல இருக்கு. தாமு இவர் வெளியில போகும்போதே அந்த வடக்கு நண்பரை பார்த்திருப்பாரு. இப்போ அதே வடக்கு நண்பர் அந்த இடத்துல இருக்கிறத பார்த்து அவர்கிட்டயும் போயிட்டு இந்தியில கேட்கிறாரு, பையா இந்த இடத்துல சங்கு சத்தம் மோளெல்லாம் கேட்டுது, யாராச்சும் வந்தாங்களா அப்படின்னு கேட்கும்போது கியா அப்படின்ற மாதிரி அவரும் ரியாக்ட் பண்றாரு. அண்ட் அந்த வடக்கு நண்பரும் அப்படி யாருமே வரலப்பா, நான் இந்த இடத்துல ரொம்ப நேரமா வந்துட்டு இருக்கேன், சொல்ல போனா எனக்கு தூக்கமே வரல, நான் ஒரு 1 மணி நேரமா நான் வெளியில தான் வந்துட்டு இருக்கேன், இந்த இடத்துல யாருமே மேலெல்லாம் அடிச்சுட்டு வரல அப்படின்னு அவரும் அடிச்சு சொல்றாரு. ஆனா எனக்கு மட்டும் அந்த ஒரு சத்தம் எப்படி கேட்டது? நான் தூங்கி எனக்கு கனவுல கேட்டு பரவாயில்ல, பட் தூங்கிட்டு இருந்த எனக்கு கேட்டது. அந்த சத்தத்தோட தொந்தரவுல தான் நானும் எந்திரிச்சு உட்காந்ததுக்கு அப்புறம் கூட அந்த ஒரு சத்தம் என் மண்டை வெடிக்கிற அளவுக்கு கேட்டது. சரி வெளியில என்னதான் அப்படின்னு நானும் வெளியில போய் பார்த்தேன். வெளியில அப்படிப்பட்ட விஷயம்
விஷயமே நடக்காத மாதிரி இருக்கு, எனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படின்னு அந்த சமயத்தில் தாமு அவரும் ரொம்பவே ஃபீல் பண்ணி யோசிச்சிருக்காரு. சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் சாமி கும்பிட்டு தூங்கலாம், இப்போதான் நமக்கு சாமி நினப்பு வருது அப்படின்னு அவரும் அந்த வீட்டில் இருக்கிற பூஜை ரூம் கிட்டேயும் போகிறாரு. அங்கே போய் பார்த்தா அந்த இடத்துல இருக்கிற சாமி ஃபோட்டோ எல்லாமே உடஞ்சோ இருக்கு. பொதுவாக நம்ம வீட்டில் இருக்கிற சாமி ஃபோட்டோ உடஞ்சாலோ இல்லை டேமேஜ் ஆனாலோ அதை நம்ம வீட்டில் வைக்க மாட்டாங்க. பட் அந்த வீட்டில் இருக்கிற எல்லா சாமி ஃபோட்டோவும் உடஞ்சோ இருக்கு. இது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன சாமி ஃபோட்டோலாம் அந்த இடத்துல அப்படி யாரோ கவுத்து வச்ச மாதிரியும் இருக்கு, பார்க்கக்கூடாது அப்படின்னு அதெல்லாம் நிமித்தியும் வைக்கிறாரு. அதை நிமித்தி வச்சதுக்கப்புறம் இவரும் மனசில் கடவுள் நம்பிக்கை இருக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் வேண்டிக்கலாம் அப்படின்னு அவங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கிறாரு. வேண்டிட்டு மறுபடியும் போய் அந்த இடத்துல படுக்கிறாரு. இப்போ ப்ரே பண்ணதுக்கப்புறம் இவருக்கு ஒரு விதமான தைரியமும் வருது. அப்படியே அந்த தைரியத்தோட படுத்து தூங்கலாம் அப்படின்னு படுத்துட்டும் இருக்காரு. அப்போ படுத்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் சிங்கிள் பெட்டு ஒரு கட்டிலில் தான் படுத்துட்டு இருக்காரு. அந்த கட்டிலுக்கு கீழே யாரோ அப்படியே நகத்தை வச்சு பொறான்ற ஒரு சத்தம் கர்ன்னு கேட்டுட்டு இருக்கு. ஆரம்பத்தில் தாமோ இவருக்கும் இந்த ஒரு சத்தம் இந்த வீட்டில் எலி இருக்கு போல இருக்கு, அது எதையோ கடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு இவரும் நினச்சிருக்காரு. ஆனால் ஒரு லெவலுக்கு அப்புறம் இந்த பொறான்ற சத்தம் இவரோட முதுகில் லைட்டாக அந்த வைப்ரேஷனை ஃபீல் பண்ணதுக்கப்புறம் தான் இவருக்கே தெரியுது, டேய் அந்த எலி வர எங்கேயுமே இல்லை, இந்த கட்டிலுக்கு அடியில் தான் இருக்குது அப்படின்னா அவரும் எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு அவரோட காலை கீழே வைக்கும்போது பார்த்தீங்கன்னா தரையில் அப்போது சடனாக யாரோ ஒருத்தவங்க இவரோட தாமுவோட காலை பிடிச்சி கீழே அப்படி வலிச்சு விட்டா மாதிரி இருக்கு. அப்படி கீழே விழுந்ததில் தாமு இவரும் கீழே விழுந்திருக்காரு. விழுந்து இவரோட மூக்கு தரையில் பட்டு அந்த சில்லி மூக்கு உடையன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இவரோட மூக்கு உள்ள தண்டு உடைஞ்சு ரத்தமும் வர ஆரம்பிக்குது. தாமு இவரும் அலறி அடிச்சுட்டு அந்த வீட்டை விட்டு வெளியிலையும் வராரு. அப்படி வெளியில் வந்ததுக்கு அப்புறம் கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த வீட்டுக்கு வெளியில ஒரு வடக்கு நண்பர் பீடி பிடிச்சிட்டு இருந்திருப்பாருல, அவரும் வெளியில தான் இருந்திருக்காரு. தாமு இப்படி பயத்தோட ரத்தத்தோட வரதை பார்த்த அந்த நண்பரும் எப்பா என்னாச்சு அப்படின்னு இந்தியில தான் கேட்டிருக்காரு. அது தாமு இவருக்கு பேசுறதுக்கு வார்த்தை இல்லை, அழுதுட்டு அந்த வடக்கு நண்பர் கிட்ட நடந்த விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அப்பதான் அந்த வடக்கு நண்பர் பையா நீங்க எங்க தங்கியிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த வீட்டில் தான் தங்கியிருக்கேன் அப்படின்னு தாமு சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த வடக்கு நண்பர் அந்த வீட்டை பார்த்து அவரும் அலற ஆரம்பிக்கிறாரு. அப்ப அந்த வடக்கு நண்பர் அலறும் போது பாத்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற கட்டில யாரோ இப்படி தூக்கி இப்படி விட்டாங்கன்னா டொம்முன்னு ஒரு சத்தம் கேட்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு சத்தமும் கேட்டிருக்கு. கேட்டதுக்கு அப்புறம் இந்த வடக்கு நண்பரும் சரி தாமு இவரும் அலறி அடிச்சுட்டு இந்த இடத்த விட்டு ஓடுறாங்க. அப்படி ஓடினவங்க கொஞ்சம் தூரம் போயிட்டு தான் நிக்கிறாங்க. அப்ப அந்த வடக்கு நண்பர் கொஞ்சம் தாமுக்கு உதவி பண்ற அப்படின்னு அந்த வடிகிற ரத்தத்தை அங்க பக்கத்துல ஹோட்டல்ல போயிட்டு டிஷ்யூ பேப்பர்லாம் வாங்கிட்டு வந்து தொடச்சும் விடுறாரு. அதை தொடச்சி விட்டு கொஞ்சம் தண்ணிலாம் கொடுத்து தாமு அவரை கொஞ்சம் சாந்தப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் தான் தாமு இவரும் கொஞ்சம் நார்மலாகிறாரு. பையா நீ எப்படி அந்த வீட்டில் வந்த, நீ அந்த வீட்டில் இருக்கிறது எனக்கு தெரியாது அப்படின்னு கேட்க அந்த தாமு இவரும் என்னாச்சு என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை பையா, ஃபர்ஸ்ட் என்ன நடந்ததுன்னு சொல்லு அப்படின்னு அந்த வடக்கு நண்பரும் நடந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிறாரு. அப்போ தாமு இவரும் சொல்றாரு, இல்லை பையா நான் தமிழ்நாட்டில் இருந்து வரேன், அன்னைக்கு எனக்கு வேலையும் கிடைச்சிருந்தது, நான் வேலை செய்கிற கம்பெனியில் தான் எனக்கும் இந்த ரூம் கொடுத்தாங்க, அது நானும் ஒரு 2 நாள் தான் இங்கேயும் தங்கியிருக்கேன். ஆனால் வந்ததுலேருந்து எனக்கு இந்த வீட்டில் தப்பாக நிறைய விஷயம் நடக்குது. வந்த முதல் நாள் நைட் அன்னைக்கு இந்த வீட்டில் ஒரு எரிஞ்சு போன உருவத்தையும் பார்த்தேன். ஆனால் அந்த உருவம் அன்னைக்கு நைட்டு என் தலையில காலை வச்சோ நடந்து போச்சு. அண்ட் இப்போ என்னடானா நான் கட்டில படுத்துட்டு இருக்கும்போது கட்டில் கீழே ஏதோ சுரண்ட மாதிரி சத்தமும் கேட்டுது. நானும் எலிதான் நினைச்சு எந்திரிச்சு கீழே கூட குனிஞ்சு பார்க்கல, காலை தான் கீழே வச்சேன். அப்போ யாரோ ஒருத்தவங்க என் காலை பிடிச்சி கீழே இழுத்து விட்டதை மட்டும்தான் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அப்படி பேலன்ஸ் இல்லாமல் கீழே விழுந்ததுனால தான் மூக்கில் அடிபட்டு ரத்தமும் வந்திருக்கு. அந்த காலும் வலிக்குது அப்படின்னு வெளிச்சத்தில் ஷார்ட்ஸ் தான் போட்டிருக்காரு. அந்த காலை காட்டும் போது பார்த்தீங்கன்னா இவரோட 2 கால்லையுமே இந்த கையை வச்சு ரொம்பவே டைட்டாக பிடிச்சா கையோட தடம் தெரியும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி செகப்பம் இவரோட கால்லையும் ரொம்பவே பெரிய கை மாதிரி இருந்துருக்கு. இதை பார்த்த வடக்கு நண்பர் அவரும் கொஞ்சம் பயப்படவும் ஆரம்பிக்கிறாரு. அப்ப அந்த வடக்கு நண்பர் ஒரு விஷயமும் சொல்றாரு, பையா இந்த வீட்டில் நீ இருக்காத, நீ இந்த வீட்டில் இருந்தனா உன் உயிருக்கே பிரச்சனை வரும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் நிறைய பேர் தங்கறதுக்கு வந்திருக்காங்க. பட் தங்கனை யாருமே முழுசாக இந்த வீட்டை விட்டு போனதே இல்லை. அப்படி போன எல்லாருமே பல பிரச்சனைகளெல்லாம் தாண்டி தான் இந்த வீட்டை விட்டும் போயிருக்காங்க. ஒரு சில பேர் இறந்தும் போயிருக்காங்க அப்படின்னு அந்த வடக்கு நண்பரும் தாமு இவரை கொஞ்சம் எச்சரிக்கிறாரு. இதை கேட்ட தாமு இவருக்கும் கொஞ்சம் பயம் வருது. பட் இருந்தாலும் உண்மையிலேயே அங்கே என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு தாமு அந்த வடக்கு நண்பர் கிட்ட கேட்க அப்போ அந்த வடக்கு நண்பர் ஒரு விஷயமும் சொல்றாரு, இல்லை பையா கொஞ்சம்
கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் ஏரியாவில் ஒரு ரவுடியும் இருந்தான். அவன் அந்த வீட்டில் தான் தங்கியிருந்தான். சொல்லப்போனால் அந்த வீட்டை ஒருத்தவங்க கிட்ட இருந்து ஏமாற்றி எழுதி தான் வாங்கினான், மிரட்டி. அந்த வீட்டில் தான் அவனும் தங்கியிருந்தான். இந்த ஏரியாவில் இருக்கிற நிறைய பேர்கிட்ட ஏமாற்றி காசும் அடிச்சு போடுவான். அண்டு நிறைய கடையில் போயிட்டு இந்த மாமூல் அப்படின்ற ஒரு பேரில் காசெல்லாம் வாங்குவான். இது மட்டும் இல்லாமல் கட்ட பஞ்சாயத்துலாம் நிறையவே பண்ணுவான். அண்டு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் அப்படின்ற ஒரு பேரில் நிறைய பேரும் கொண்டு இருக்கான். அவன் ரவுடி தான். அவன் மேலே நிறைய பேர் கொலை காண்டில் இருந்திருக்காங்க. எப்போ இவன் தனியாக மாட்டுவான் அந்த இடத்துல அவனை வச்சு செஞ்சிடலாம் அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி அவனும் ஒரு நாள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃபுல் போதையில் வீட்டுக்கும் வந்திருக்கான். அப்படி வீட்டுக்கு வர வழியில் இவனுக்கு வேண்டாதவங்க ஆளெல்லாம் செட் பண்ணி இவனை எப்படியாச்சும் கொண்டுடணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி இவனையும் துரத்திட்டு வந்திருக்காங்க. துரத்திட்டு வந்ததுக்கப்புறம் இவனும் இவங்க வீட்டு உள்ள ஓடி போயிட்டு கதவெல்லாம் லாக் பண்ணிட்டான். பட் வெளியில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருந்ததுனால அந்த கதவெல்லாம் உடைச்சி அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு அவனை கண்டந்துண்டமாக வெட்டி அந்த வீட்டுக்குள்ளேயே அவனை சொல்லப்போனால் அந்த வீட்டோட கிச்சன் இருக்குது பார்த்தீங்களா, கிச்சனில் தான் அவனை பெட்ரோல் ஊற்றி அந்த இடத்துல எரிச்சிட்டு வந்திருக்காங்க. அன்னைக்கு அவன் இறந்தும் போயிட்டான். அப்படி இறந்தது மட்டும் இல்லாமல் அந்த சம்பவத்திலேருந்து 2 நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவனோட ஆன்மாவை அந்த வீட்டுக்குள்ளே நிறைய பேரும் பார்த்துருக்காங்க. அட நிறைய பேரும் பயந்துருக்காங்க. ஒரு லெவலுக்கு அப்புறம் அந்த வீட்டோட ஒரிஜினல் ஓனர் மறுபடியும் அந்த வீட்டுக்கு வந்திருக்கான். அவனோட வீடு அவனுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு. அப்படி வந்தவன் குடும்பத்தோட அந்த வீட்லையும் தங்கியிருக்கான். ஆனால் அப்படி தங்கினதுக்கு அப்புறம் அந்த ரவுடியோட ஆன்மா அவனையும் விட்டு வைக்கல, அவன் குடும்பத்தையும் விட்டு வைக்கல. அவங்கள எந்த அளவுக்கு கொடுமை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எல்லாருமே பயங்கரமாக கொடுமையும் பண்ணியிருக்கான். அண்டு அந்த சம்பவத்துல இருந்து அதுக்கு அடுத்து அப்படின்னு நிறைய பேர் அந்த வீட்டில் கம்மி வாடகை அப்படின்றதுனால நிறைய பேரும் வந்திருக்காங்க. ஆனால் வந்த யாருமே முழுசா 1 மாசம் 2 மாசம்னு கூட தாண்டல. எல்லாருமே இந்த இடத்த விட்டு தப்பிச்சா போதும் அப்படின்னு அந்த வீட்டில் இருக்கிற பொருட்களை கூட எடுக்காம போயிருப்பாங்க. இப்போ கூட அந்த வீட்டில் சில பொருட்கள்லாம் இருந்துட்டு இருக்கும். அது எல்லாமே இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் வந்து வாழ்ந்தவங்களோட பொருட்கள் தான். இதுக்கு காரணம் அந்த வீட்டில் வச்சு எரிச்சு கொண்ட ரவுடியோட ஆன்மா தான் ஸ்டில் இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. அண்ட் நீ எப்படி அந்த இடத்துல வந்து மாட்டின அப்படின்னு கேட்கும்போது, இல்லை பையா, எங்க கம்பெனில இருந்து தான் இந்த வீட்டை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. ஓ, அந்த கம்பெனியா? அந்த கம்பெனிக்கு தான்ப்பா வேலை. இந்த இடத்துல ரெண்ட் கம்மியா இருக்கு அப்படின்னு நிறைய பேரை இங்க வந்து தங்க வைக்கிறாங்க. ஆனா இங்க தங்கினவங்க எல்லாருமே முழுசா வீடு போய் சேர்ந்த மாதிரி இல்லை. ஏன் உங்க கம்பெனில ஒரு சில பேர் இறந்தும் போயிருக்காங்க. உனக்கு தெரியாதா? நீ இந்த கம்பெனி தானே அப்படின்னு அந்த பையாவும் கேட்க, தாமு இவரும் அந்த கம்பெனி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தாமு இவருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆல்ரெடி யோசிச்சிருப்பார்ல, தனியாக போய் தங்குறது இருந்தால் சாப்பாடு செலவு, ரூம் செலவு எல்லாத்துக்குமே சேர்த்து 30,000 to 35,000 வரைக்கும் தாராளமாக ஆகும் அப்படின்னு. ஸோ இதனாலே பயத்தோட அந்த வீட்டுக்கிட்டேயும் போகிறாரு. ஆனால் வீட்டுக்குள்ளே போகல. அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக அந்த வீட்டுக்கு வெளியில் ஒரு வண்டி, தள்ளு வண்டியாக இருக்கும், அந்த வண்டியில் படுத்து தான் தூங்குறாரு. இப்படி பொழுது விடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயும் போகிறாரு. வீட்டுக்குள்ளே போனால் பொருட்கள் கலைஞ்சலாம் இல்லை, நார்மலாக தான் இருக்கும். போயிட்டு சைலண்ட்டாக குளிச்சுட்டு அண்டு மறுபடியும் ஆஃபீஸ்க்கும் போகிறாரு. ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயத்தை பற்றி ஆஃபீஸில் இருக்கிற ஆளுங்கிட்ட பேசணும் அப்படின்லாம் பேசலை. வழக்கம் போல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதே போல் ரிட்டன் வீட்டுக்கு வந்துடுறாரு. இப்போ வீட்டுக்கு வந்த தாமு ஒரு விஷயத்தையும் முடிவெடுக்கிறாரு. அது என்னன்னா, எனக்கு வரது ஒரு நல்ல சம்பளம் தான், ஆனால் அதில் 30% 30% காசை வந்து நான் தங்கறதுக்கு திங்கிறதுக்கு அந்த வேலைக்கு போயிட்டு வரதுக்கு அப்படின்னு நான் செலவு பண்ண விரும்பல. அந்த கம்பெனியில் ஒரு நல்ல இடம் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் எங்கே என்ன ஒரு பிரச்சனை இருக்குது, பேசாமல் அந்த ஆன்மா கிட்ட பேசி பார்க்கலாம் அப்படின்னு தாமு இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம் அந்த ஆன்மா கிட்ட பேசலாம் அப்படின்னு அந்த வீட்லேயும் வெயிட் பண்ணுறாரு. இப்போ இந்த இடத்துல அந்த ஆன்மா கிட்டையும் பேச்சுவார்த்தை நடத்தவும் ஆரம்பிக்கிறாரு. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் தான் நடக்குது. அதை நம்ம கிட்ட தமிழில் தான் சொல்லியிருக்காரு. நானும் உங்ககிட்ட தமிழில் சொல்கிறேன். அந்த இடத்துல இறந்து போன ஆன்மாவோட பேர் சொல்லியும் கூப்பிடுறாரு. இந்த மாதிரி நீங்கள் இங்கே தான் இருக்கீங்கன்னு தெரியும். அண்டு நான் ஊரை விட்டு ஊர் வந்திருக்கேன். என் குடும்பத்துக்காக தான் இந்த ஒரு வேலையை செய்யலாம்னு வந்திருக்கேன். என் கம்பெனியில் தான் இந்த இடத்தையும் கொடுத்துருக்காங்க. நான் இந்த இடத்துல நான் தங்கிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் அனுமதி கொடுங்க. அண்டு நான் இருக்கிறது உங்களுக்கு எந்த விதத்திலையும் தொந்தரவு இருக்காது. ஸோ தயவு செஞ்சு என்ன இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு கொஞ்சம் அலோவ் பண்ணுங்க அப்படின்னு அந்த இடத்துல முட்டி போட்டு மண்டிட்டு அங்கே இருக்கிற ஆன்மா கிட்ட எந்த அளவுக்கு பணிவாக கேட்க முடியுமோ அந்த அளவுக்கு இவரும் பணிவாக கேட்குறாரு. ஆனால் அப்படி பணிவாக கேட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு கிச்சன்லேருந்து ஏதோ ஒரு பொருள் ரொம்பவே வேகமாக வந்து தாமு இவரோட தலையிலையும் படுது. அப்படி பட்டத்தில் அவருக்கு இந்த இடத்துல சின்னதாக ஒரு வெட்டுக்காயம் பட்டு ரத்தமும் வர ஆரம்பிக்குது. அந்த இவரும் வழியில் துடிக்கிறாரு. ஏன்னா வந்தது வெயிட்டாக ஏதோ ஒரு பொருள் தான் வந்திருக்கு. அந்த தாமு இவருக்கும் கிளியராக புரியுது, அந்த ஆன்மாவுக்கு நம்ம இங்கே இருக்கிறது விருப்பம் இல்லை அப்படின்னு. இருந்தாலும் தாமு அந்த வீட்டை விட்டு வெளியில் போகிற மாதிரியும் இல்லை. அப்போது தாமு என்ன பண்ணுறாருன்னா, இந்த வீட்டை விட்டு வெளியிலையும் வர்றாரு. வெளியில் வந்ததுக்கப்புறம் இப்போ தான் முழு மனசாக அவங்க குலதெய்வத்தை மனசார வேண்டுறாரு. வேண்டது மட்டும் இல்லாமல், நான் இந்த வீட்டில் தான் இருக்க போகிறேன், எனக்கு நீங்கள் கொஞ்சம் துணையாக இருங்க, இந்த பிரச்சனைலேருந்து என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வீட்டுக்குள்ளேயும் வராரு. வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே அந்த மூச்சு வாங்குற சத்தம் ரொம்பவே அதிகமாகவும் கேட்குது. பட்
அப்பதான் தாமு ஒரு விஷயத்தையும் நோட் பண்றாரு. அந்த ஆன்மா இப்ப நம்மள பயமுறுத்த முயற்சி பண்ணிட்டு இருக்கு. நாம இந்த இடத்துல கொஞ்சம் தைரியமா இருக்கணும். இந்த இடத்த விட்டு நம்ம போயிட்டோம்னா கண்டிப்பா நம்ம ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியிருக்கும். நம்ம குடும்பத்துக்கு அனுப்புற காசும் ரொம்பவே குறைஞ்சிரும். இதனால கண்ட கடன்காரெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற ஆளுங்கெல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதா இருந்தாலும் என்னோட போகட்டும் அப்படின்னு தாமு இவரும் பல்ல கடிச்சிட்டு அந்த வீட்லயும் இருக்காரு. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவருக்கு பெருசா, அதாவது அவங்க குலதெய்வம் கிட்ட வேண்டியிருப்பார்ல, அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவருக்கும் பெருசா எந்த பாதிப்புமே இல்லை. இப்படி ஒரு மாசமும் போது அந்த பேய் கூட தான் அந்த இடத்துலயும் அவரும் இருந்துட்டு இருக்காரு. சொல்ல போனா நைட்டு ஃபுல்லா அந்த வீட்டில் இந்த பேய்கள் நடமாட்டம் இருக்கிறத இவரே கண்ணார பார்த்துருக்காரு. ஆனா மனசுல அவங்க கடவுளை நினைக்கிறத விட அவங்க குடும்பம் அடிக்கடி கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போறதுனால அவரும் அந்த பயத்துல அந்த வீட்டில கண்ணை மூடிட்டும் படுத்துட்டு இருக்காரு. ஆனா ஒரு நாள் தாமோ அந்த ஆன்மாவை கோவப்படுத்துற மாதிரி ஒரு விஷயத்தையும் பண்றாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ தாமு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க குலதெய்வத்திட்ட நல்லா வேண்டியிருப்பாரு, என் கூட இருந்து இங்கே இருக்கிற பிரச்சனைலேருந்து என்ன காப்பாற்றுங்க அப்படின்னு. ஸோ அந்த ஒரு விஷயத்தினால தான் அடுத்த ஒரு மாதம் இல்லை, கிட்டத்தட்ட 3 மாதம் வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லாமல் போயிருக்கு. அந்த 3 மாதம் வந்ததுக்கப்புறம் தான் இவருக்கே ஒரு யோசனை வருது. இந்த வீட்டில் இருக்கிற சாமி ஃபோட்டோ எல்லாமே உடஞ்சும் இருக்கு, இது எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணலாம். ஆனால் நம்ம ஊரில் இருந்து சாமி ஃபோட்டோலாம் வாங்கி அனுப்ப சொல்லலாம், ஏன்னா இங்கே நம்ம எதிர்பார்க்குற மாதிரி கிடைக்கல. ஸோ ஊரில் இருந்து கொரியர் அனுப்ப சொல்லலாம் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சாமி ஃபோட்டோட லிஸ்ட்லாம் சொல்கிறாங்க. எல்லாத்தையுமே வாங்கி அவங்க ஃப்ரெண்டும் 2-3 நாளில் கொரியரும் அனுப்பிடுறாரு. இப்படி வந்ததுக்கப்புறம் அந்த சாமி ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஃபோட்டோலாம் உடஞ்சிருக்குல்ல, அதை எல்லாத்தையுமே மொத்தமாக கிளியர் பண்ணிவிட்டு இவர் வாங்கி வச்ச இவங்க குலதெய்வம் ஃபோட்டோவாக இருக்கட்டும், மற்ற சாமி ஃபோட்டோ எல்லாத்தையுமே அந்த ஷெல்ஃப் ஃபுல்லாக அடுக்கியும் வச்சிடறாரு. இப்போ அந்த இடம் பார்க்குறதுக்கே பூஜை ரூம் மாதிரியாக இருக்குது. பூவெல்லாம் வாங்கி அங்கே எங்கே டெக்கரேஷன் பண்ணி பார்க்குறதுக்கே நீட்டாகவும் வச்சிடறாரு. இதுக்கப்புறம் வேலைக்கும் கிளம்பிடுறாரு. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வழக்கம் போல் நைட்டும் வராரு. அப்படி வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த வீடே அலங்கோலமாக இருந்துட்டு இருக்கு. பெட்டோட கவர்லாம் கிழிஞ்சி உள்ள இருக்கிற பஞ்செல்லாம் யாரோ பிச்சு போட்டிருக்காங்க. அந்த கிச்சனில் இருக்கிற பாத்திரம்லாம் அங்கே எங்கேன்னு சதுரி இருக்கு. இவரும் ஒரு இடத்துல போய் பார்க்கும்போது மேஜராக அந்த பூஜை ரூமில் இருக்கிற சாமி ஃபோட்டோவாக இருக்கட்டும் எல்லாமே கலைஞ்சி எல்லாமே கந்தல் கோலமாக உடஞ்சும் இருக்கு. பூஜை ரூம் கிட்ட போனதுக்கப்புறம் அந்த இடத்துல மூச்சு வாங்குற சத்தம் இன்னும் பயங்கரமாக கேட்குது. எங்கன்னு பார்த்தா அந்த வீட்டோட கிச்சன் கார்னரில் தான் யாரோ உட்காந்துட்டு மூச்சு வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ தாமு இவரும் இதை நம்மளை எதுவும் பண்ணாது, அதான் நம்ம குலதெய்வம் இருக்காங்களே அப்படின்னு நினச்சி இவரும் அங்கே யார் இருக்கான்னு எட்டி பார்க்குறாரு. பார்த்தா அந்த உருவம் தான், அந்த எரிஞ்சு போன உருவம் தான் இருக்கு. இப்போ அந்த உருவம் என்ன பண்ணுதுன்னா எந்திரிச்சு தாமு இவர்கிட்டயும் வருது. அப்பவே தாமு இவருக்கும் புரிஞ்சிச்சு, இல்லை ஏதோ தப்பாக நடக்குது அப்படின்னு. அப்படி கிட்ட வந்தா அந்த உருவம் தாமு இவரோட கழுத்தை பிடிச்சி நெரிக்கவும் ஆரம்பிக்குது. அப்படி நெரிச்சது மட்டும் இல்லாமல் இவர் இந்த இடத்த விட்டு தூக்கி செவுத்துல அடிச்ச மாதிரி, பால் அடிக்கிற மாதிரி தூக்கி அடிச்சிருக்கு. இவரும் செவுத்துல பட்டு அப்படியே கீழே விழுந்திருக்காரு. பயங்கரமாக வழியில் துடிக்கவும் ஆரம்பிச்சிருக்காரு. அங்கே இருக்கிற அந்த கொடூரமான அந்த பேயும் ஏதோ கத்திட்டு ஏதோ இந்தியில் ஒரு மாதிரி புரியாத மாதிரி பேசிட்டும் தாமு இவரை அடிக்கவும் ஆரம்பிக்குது. தாமு அவருக்கு அந்த பேய் என்ன சொல்றது அப்படின்னு கிளியரா புரியல. ஆனா ஒரு சில வார்த்தை மட்டும்தான் அவருக்கும் புரியுது. உன்னால தாண்டா அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி வார்த்தை மட்டும்தான் அவருக்கும் புரியுது. இப்படி பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல தாமு அவர் என்ன பண்றாருன்னா அவரோட குலதெய்வத்தோட பேரை சொல்லி, அவங்க குலதெய்வம் பேர் வந்து பச்சையம்மா, அவங்களோட பேரை சொல்லி பயங்கரமா கத்தவும் ஆரம்பிக்கிறாரு. அப்படி கத்தன ஒரு சில செகண்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை திறந்துட்டு ஏதோ ஒரு பெண்ணும் உள்ள வராங்க. அப்படி உள்ள வந்தவங்க எதிர்க்க இருக்கிற அந்த ரவுடி பேய அப்படியே பார்வையாலேயே சுட்டு எரிப்பாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த உருவத்தை ஒரு பார்வை தான் பார்க்குறாங்க. அங்கே இருக்கிற அந்த ரவுடி உருவமும் ஒரு மாதிரி கூனி கூறுகி மறுபடியும் அந்த கிச்சனில் போயிட்டு ஒளிஞ்சுக்குது. இப்போ அங்கே இருக்கிற அந்த பெண்ணும் தாமு இவருக்கு கையும் கொடுக்குறாங்க. அண்ட் தாமு இவரையும் தூக்கி விடுறாங்க. தூக்கி விட்டது மட்டும் இல்லாமல் இதுக்கு தான் உன்னை இவ்வளோ தூரம் வர வேண்டாம்னு சொன்னேன், இங்கே என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு முன்கூட்டி உன் குடும்பத்தில் நான் எச்சரித்து உன்னை நான் இங்கே அனுப்ப வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். அண்ட் எனக்கும் நல்லா தெரியும் நீ முரண்டு பிடிச்சி உன் குடும்பத்துக்காக இந்த இடத்துல தான் இருப்ப அப்படின்னு. இப்போ அது உன்னை எங்கே கொண்டு வந்து விட்டுருக்கு பார்த்தியா, இந்த இடத்துல மட்டும் நான் வரலன்னா இந்நேரம் உன் உயிரே போயிருக்கும். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுக்கப்புறம் நீ இந்த இடத்துல இருக்க வேண்டாம், உன்னுடைய பொருள்லாம் நீ பகலில் வந்து எடுத்துக்கோ, இப்போவே இந்த இடத்த விட்டு கிளம்பணும்னு சொல்கிறாங்க. அண்ட் அங்கே வந்து அந்த பெண் இந்திலாம் பேசலை, தமிழில் பேசுகிறாங்க. தாமு இவருக்கும் ஒன்றும் புரியல, ஏன்னா அங்கே இருக்கிறது பக்காவான இந்தி பேசக்கூடிய ஒரு பெண். சரளமாக தமிழ் பேசுனதை இவரால் நம்பவே முடியல. இப்போ தாமு இவரும் நீங்கள் யார் அப்படின்னு அவங்கள பார்த்து கேட்கும்போது நான் யார் அப்படின்னு உன் அம்மாவை கேட்கல அப்படின்னு அவங்களும் இந்த வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்க. வெளியில் போன உடனே தாமு இவரும் அந்த வீட்டை விட்டு வெளியில் போய் பார்க்குறாரு. அப்படிப்பட்ட ஒரு பெண் அந்த இடத்துக்கு வந்த மாதிரி ஒரு சின்ன அறிகுறி கூட இல்லை. இந்த சம்பவம் நடந்த அடுத்த செகண்டே தாமு இவருக்கு ஒரு ஃபோன் காலும் வருது. வழக்கம் போல் யாருன்னு பார்த்தா ஊரில் இருந்து அம்மா தான் பேசுகிறாங்க. அண்ட் இந்த சமயம் அம்மா அவங்களும் இங்கே நடந்த விஷயம் அவங்களுக்கு கனவுல வந்துட்டு போன மாதிரியும்
எல்லாத்தையும் சொல்ல தாமு இவரும் அம்மா எனக்கு இந்த விஷயம் தாமா நடந்தது, இத்தனை நாள் இவ்வளோ நடந்துட்டு இருந்தது, நானும் உங்ககிட்ட சொல்லாமல் இருந்தேன், அண்ட் இப்போ கூட யாரோ வந்து தான் என்னை காப்பாற்றினாங்க அப்படின்னு சொல்லும்போது டேய் வந்தது வேற யாருமே இல்லைடா, நம்ம குலதெய்வம் தான் உன்னை வந்து காப்பாற்றினாங்க அப்படின்னு அவங்க அம்மா சொன்னதுக்கப்புறம் தான் இவருக்கு அந்த ஒரு விஷயமும் புரிய வருது. இதுக்கப்புறமும் தாமு இவர் கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த வீட்டை விட்டு வெளியிலையும் வர்றாரு. அண்ட் அன்னைக்கு ஃபுல்லா அங்க இருக்கிற ஏதோ ரோட்ல தங்குற மாதிரி தான் தங்கியிருக்காரு. பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவரோட பொருட்கள் அந்த போட்டோ எல்லாத்தையுமே எடுத்துட்டு இந்த இடத்த விட்டு வந்திருக்காரு. டைரக்டா அவருடைய கம்பெனிக்கு போயிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லி இந்த மாதிரி எனக்கும் நடந்திருக்கு, இதுக்கு மேல நான் இங்க வேலை செய்ய மாட்டேன், என்னுடைய ரிசைன் லெட்டர் இந்தாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற மேனேஜர் யாருமே தாமு இவரை விட மாட்டாங்க. ஏன்னா தாமு இவரை நல்லா வேலை பார்க்குறாரு, இவர்கிட்ட நிறைய ஸ்கோப் இருக்கு அப்படின்றதுனால சரிப்பா இது எங்க தப்பு தான், இதுக்கு மேல நீ அங்க தங்க வேண்டாம், உனக்கு நான் வேற இடத்துல நாங்கள் ரூம் எடுத்தும் தரோம், அந்த இடத்துல எந்த பிரச்சனையுமே இருக்காது, தயவு செஞ்சு கம்பெனி விட்டு போகாது அப்படின்னு அவங்களும் தாமுவை கேட்டதுனால தாமு இப்போ இவருக்கு தங்கறதுக்கு இடமும் இருக்கு. அண்ட் இது ஆல்ரெடி நல்ல வேலை தான், நல்ல சம்பளம் தான். ஸோ இதுக்கப்புறமும் இங்க தங்கலான்னு யோசிக்கிறாரு. ஆனா அம்மாவுக்கு ஒரு கால் பண்ணி அம்மா இந்த மாதிரி நான் வேலை வேண்டான்னு சொன்னேன், ஆனா என் கம்பெனிலேயே வேற ஒரு நல்ல இடம் பார்த்து தரேன்னு சொல்றாங்க, நீ இப்போ என்ன பண்றேன்னா நம்ம ஏரியாவில் இருக்கிற கோயிலில் போயிட்டு நம்ம குலதெய்வம் கிட்ட வாக்கு கேளு, இந்த மாதிரி நான் இந்த இடத்துல தங்கலாமா இல்லை இந்த ஊரை விட்டு வந்துடலாமா அப்படின்னு அவங்க எது சொன்னாலும் நான் அதன்படி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அம்மாவும் கோயிலுக்கு போகிறாங்க. இப்போ கோயிலுக்கு போயிட்டு அவங்க அம்மாவும் கோயில் அந்த ஒரு விஷயத்த சொல்லும்போது அங்கே இருக்கிற பூசாரி உடம்புல வந்த அவங்க குலதெய்வம் இதுக்கப்புறம் அவனுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, அந்த ஊரில் இருக்கலாம், ஆனால் என்னதான் அந்த ஊரில் இருந்தாலும் அவனை கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருக்க சொல்லு அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் தாமு அவருக்கும் கால் பண்ணி இல்லைப்பா இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இல்லை, இப்போ உனக்கு புதுசாக ஒரு இடம் தராங்களே நீ அங்கேயே தங்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தாமு இப்போவும் அந்த கம்பெனியில் தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் என்னைக்காச்சும் ஒரு நாள் இவர் ஃபர்ஸ்ட் தங்கின அந்தேரியில் இருக்கிற அந்த ரூம் கிட்டையும் அந்த சைடும் போய் பார்ப்பாரு. அண்ட் அந்த இடத்துல ஒரு வடக்கு நண்பர் நைட்டு சிகரெட் பிடிச்சாருன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அவரை எப்பயாச்சும் வழியில் பார்த்தாருன்னா பேசுவார். அண்ட் அவர்கிட்ட பேசும்போது எப்பா இன்னும் அந்த இடத்துல அந்த பிரச்சனை முடியலப்பா, நீ போனதுக்கப்புறம் அந்த இடத்துல வேற யாரோ வாடகை வந்திருக்காங்க, என்ன எத்தனை பேர் தான் அந்த வீடை காவு வாங்க போகுதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி அந்த வடக்கு நண்பரும் முடிச்சிருக்காரு. ஸ்டில் இப்போ வரைக்கும் அந்தேரியில் அந்த பேய் வீடு இருக்கு அப்படின்னு தாமு இவரும் சொல்லியிருக்காரு. அண்ட் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கேட்கும்போது எனக்கும் என்னுடைய பாஸ்ட் லைஃப்பில் நடந்ததான் ஞாபகம் வருது. தமிழ்நாடு கேரளா பார்டரில் இருக்கிற ஒரு பேய் வீட்டில் நானும் மாட்டிக்கிட்டு படாத பாடுபட்டேன் ஒரு ப்ராஜெக்ட் முடிக்கிறதுக்காக. அண்ட் அந்த இடத்துலையும் நான் ஃபேமிலிக்காக தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பேய் வீட்டில் தங்கியிருந்தேன், பேய் இருக்குன்னு தெரிஞ்சு இங்கேயும் தாமோ சேம் அதே விஷயத்தை தான் பண்ணியிருக்காரு. பட் அந்த இடத்துல எனக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி என்னை பாதிக்கிற மாதிரி எதுவும் நடக்கலை. ஆனால் இந்த இடத்துல தாமு இவரை புரட்டி போட்டு எடுத்திருக்கு. ஸோ தாமு இவரோட லைஃப்பில் நடந்த இந்த பேய் சம்பவத்தை கேட்கும்போது உங்களோட தாட் என்ன? அண்ட் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்களும் ஃபேமிலிக்காக சம்பாதிக்கிறீங்க, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு பேய் வீட்டில் மாட்டிக்கிட்டீங்கன்னா கஷ்டப்பட்டு குடும்பத்துக்காக அந்த வீட்டில் இருப்பீங்களா, இல்லையப்பா எனக்கு இந்த வீடே வேண்டாம் நான் ஃபேமிலி எப்படின்னா பார்த்துக்கிறேன் அப்படின்னு இந்த வீட்டை காலி பண்ணிட்டு வேற எங்கன்னா போய் தங்குவீங்களா? பட் நீங்கள் வேற எங்கே போனாலும் அங்கே வீட்டு வாடகை ரொம்பவே அதிகம். ஸோ எதாக இருந்தாலும் யோசிச்சு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. பட் எண்ட் ஆஃப் த டே ஒரே ஒரு விஷயம், நம்ம நல்லா இருந்தால் தான், நம்ம உயிரோடு இருந்தால் தான் நம்ம குடும்பத்தை பார்த்துக்க முடியும். ஸோ அதுதான் என்னுடைய ஒரே கருத்து. ஸோ உங்களோட தாட் என்ன எடுத்து வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அவ்வளோதான் மக்களே, இன்னைக்கு வீடியோ ஓவர். மறக்காம இந்த வீடியோ எப்படி இருக்குன்றது உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்டால் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பேக் டு ரிவைண்ட் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறது. அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நான். பாய்.